குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரத்த சோகை இருக்கலாம். அது என்னென்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹியூமோக்ளோபின் அளவானது ஆண்களுக்கு 14லேருந்து 18 அளவிற்கு இருக்கணும். அதே போல் பெண்களுக்கு 12லேருந்து 16 அளவுக்கு இருக்க வேண்டும். இந்த அளவு குறைந்தால் உடலின் ஆரோக்கியம் பல வகையாக பாதிக்கப்படும். அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, இரத்தத்தின் சிவப்பு அணுக்கள் உள்ளே இருக்கும் மூலக்கூறு தான் ஹியூமோக்ளோபின் எனப்படும். நாம் உள்ளிழுக்கும் காற்றின் மூலம் ஆக்சிஜனை பிரித்து மற்ற உறுப்புகளுக்கு அனுப்பும் வேலையை தான் செய்கிறது. இதனால் உறுப்புகளின் வளர்ச்சி மாற்றத்தை உருவாக்குகிறது. இரத்தம் குறைவாக இருப்பதற்கான சில அறிகுறிகள் இதய துடிப்பு திடீரென அதிகரிப்பது, குறைவது, துடிப்பின் வேகத்தின் மாற்றம் இருக்கும். பல பாகங்களில் ஆக்சிஜன் சீராக செல்வதன் காரணமாக இதயத்தில் ஈடு செய்ய துடிப்பை அதிகரித்து குறைக்கும். அதன் வெளிப்பாடு தான் இந்த அறிகுறிலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் அதிகம் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, வெள்ளை நிற தோல். இரத்தம் இல்லை என்றால் தோல் வெள்ளை நிறத்தில் காணப்படும். அதோடு கண்கள், நகம், பற்கள், ஈறுகள் இரத்தமின்றி வெளிந்து இருக்கும். இவ்வாறு இருந்தாலே இரத்தம் குறைபாடு இருக்கலாம். அடுத்ததாக தசையின் சுருக்கம் ஏற்படுதல். இரத்தத்தின் ஹியூமோக்ளோபின் குறைவது இரும்புச்சத்து குறைபாட்டாலும் உண்டாகும். எனவே இரும்புச்சத்து இல்லை என்றால் தசை சுருக்கம், பலவீனம் அடையும். இதனால் கை கால்கள் பலவீனமாக இருக்கும். அடுத்ததாக சிராய்ப்புகள். ஹியூமோக்ளோபின் குறைந்தால் உடலில் ஆங்காங்கே சிராய்ப்பு உண்டாகும். இதனால் இரத்தம் உறைவதை கட்டுப்படுத்தாது. இதனால் ஆங்காங்கே சிராய்ப்புகள் உண்டாகும். நாளடைவில் இது காயமாக மாறி இரத்த கசிவை உண்டாக்கலாம். அடுத்ததாக தலைவலி. ஹியூமோக்ளோபின் சீராக இருந்தால் தலைவலி, மூச்சடைப்பு, மயக்கம், தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். இதனால் உற்சாகமின்றி இருப்பது, எதிலையும் ஆர்வம் இல்லாமல் இருப்பது, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் போவது, தூங்கிக் கொண்டே இருக்கலாம் என்று உணர்வு தோன்றுவது, இவையெல்லாம் இருக்கும். இரத்தம் குறைவதனால் இந்த எல்லா அறிகுறிகளும் இருக்கும். ஹியூமோக்ளோபினை அதிகரிக்க என்னென்ன செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள் உட்கொள்ள வேண்டும். கீரை வகைகள், பீட்ரூட், ஆட்டு இறைச்சி, ஈரல், வான்கோழி இறைச்சி, வேர்க்கடலை, பருப்பு, கொண்டக்கடலை, முட்டை, உருளைக்கிழங்கு வகை, மாதுளை, நட்ஸ், கடல் சார்ந்த உணவுகள், தேன், ஆப்பிள், பேரிச்சை போன்ற உணவுகள் தினசரி ஏதோ ஒன்று எடுத்துக்கொண்டாலே இதனால் ஹியூமோக்ளோபின் குறைபாடு ஏற்படாமல் தடுக்க முடியும். அதிகமாக எடுத்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா உணவுகளும் அதிகமாக எடுத்துக்கங்க. இரத்த சோகை வராமல் தவிர்க்க முடியும். உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். இரத்தத்தை அதிகரிக்க இந்த எல்லா உணவுகளும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்போர்ட். தேங்க்யூ.